உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. உங்க உடம்புல வீக்கஸ்ட் ஆர்கன் லிவர். ஆனா லிவர் ஃபெயிலியர் இல்லை. ஒரு 15 நாள் கழிச்சு நசீம்னு ஒன்று பண்ணுவோம். அப்போ தலையில் இருக்கிற கன்ஜெஷன் ரிலீவ் ஆகிடும். ஒரு 45 டேஸில் சாகிற வர தலைவலி வராத அளவுக்கு உங்களை ரெடி பண்ணிக்க முடியும். திருப்தியே ஆகாத மனுஷனுக்கு லிவர் வீக் ஆகும். பயந்துட்டே இருந்தால் கிட்னி வீக் ஆகும். ரொம்ப பேசினா டயபெட்டிக் வரும். பித்த உடம்புனாவே சூடு உடம்பு. சூடு உடம்புனாவே ஓவர் யோசனையாகவே இருப்பாங்க, கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க, புலம்புவாங்க. உங்கள் உடம்பு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வேலையை முடிச்சிடலாம், அந்த வேலையை முடிச்சிடலாம், நிறைய ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறீங்க. உங்கள் ஸ்லீப் குவாலிட்டி வீக்காக இருக்குது. நாடியை வச்சு உங்களோட வாதம், பித்தம், கபம் இதோட அளவுகளை கண்டறிதல். அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழிசை மெடிக்கல் சென்டர் நேச்சுரோபதி டாக்டர் பகத்சிங் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நேர்காணல்லையே மைக்ரைன் தலைவலி, ஸோ தலைவலி எவ்வளோ சிவியராக ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு சேஞ்சர் ஆகுறதுனால எந்த அளவுக்கு பாடி மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நிறைய பேசியிருந்தோம். சார், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசினாலும் மக்கள் இதை நாங்கள் எப்படி நம்புறது? நான் ஆல்ரெடி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், இதுக்காகவே நான் நிறைய டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆல்ரெடி நான் அலோபதியில் பார்த்துட்டு இருக்கேன், இல்லை யுனானியில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நான் டக்குன்னு இப்போ நான் அந்த மெடிசனை கட் பண்ணிட்டு நான் இதை எடுத்துக்கணுமா, இல்லை ஸ்டார்டிங்ல இருந்தே இதை எடுத்தாதான் என்னால் அதை க்யூர் பண்ண முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இப்போ நம்ம கிளினிக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி சார்ந்தவங்க 5 வருஷமா தலைவலி, 10 வருஷமா தலைவலி, 20 வருஷம் தலைவலி, 30 வருஷம் தலைவலி, வாரத்தில் ஒரு தடவை வருது, மாசத்துல 2 நாள் வருது, டெய்லி இருக்கு, எந்திரிச்சோனே வருது, ஃபோன் பார்த்தாலே வருது, டெய்லி ஈவினிங் சொல்லி வச்ச மாதிரி வருது அப்படின்றவங்களாம் வராங்க. ஆல்ரெடி டெஃபினட்டாக அவங்க ஏதோ ஒரு பெயின் கில்லர் ஸ்டாக் கையில் ஹேண்ட்பேக்லேயோ இதுலேயோ வச்சுட்டே தான் இருப்பாங்க. பெயின் கில்லர்ஸை வித்ட்ரா பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் வராது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நியூரலாஜிக்கல் கண்டிஷன் இருக்குது, ஏதோ ஒரு க்ரானிக் டிசீஸ் இருக்குன்னா அதை நம்ம தலையிடலை. அது as it is பிரைமரி ஃபேக்டராக இருக்கட்டும். நம்ம செகண்டரியாக அவங்களோட பல்ஸ் பார்த்து, கண்ணை பார்த்து, அவங்களுக்கு என்ன ஆர்கன் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல் நாளோ இல்லை 15 நாள் கழிச்சோ நசி கிரியா பண்ணி தலையில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை ஒரு சளி தூண்டுதல் மூலமாக வெளியில் எடுத்துட்டு நாங்கள் சொல்கிற லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸை 30 டேஸோ 60 டேஸோ கொடுக்கும் போது பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகுது. தலைவலி சாகிற வர வராது. இது ஒரு விதண்டாவாதத்துக்கோ இல்லை நாம யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கெலாம் இல்லை. அவ்வளோ அழகாக சித்த மருத்துவர்கள், சித்த வைத்தியர்கள் கையாள வேண்டிய விஷயங்கள்ல தான் நாங்கள் எடுத்து ரொம்ப ஒரு திருப்தியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பல்ஸ் வச்சு அவங்களுடைய டிசீஸ்க்கான ரூட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு. ஸோ நம்மளுடைய ஸ்டுடியோக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லி அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவரை கூப்பிட்டுலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம் சார். வணக்கம். என்னோட பேர் மலைமணிகண்டன். மலைமணிகண்டன், சந்தோஷம். எனக்கு சம்டைம்ஸ் தலைவலி வருது. அது நம்ம என்ன பண்ணாலும் கண்டினியூ இருக்கு, என்ன பண்ண வராம இருக்கும்? சரி, நான் உங்களோட இப்போ நம்ம பொதுவாக நோய் சார்ந்த பதில்கள் இல்லை. பொதுவாக இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தலைவலி, இதெல்லாம் பண்ணால் வயிறு சரியா இருக்கும், இதெல்லாம் பண்ணால் தூக்கம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றது வேற. இப்போ உங்களுக்கு பிரச்சனைன்றது உங்ககிட்ட இருந்து உடம்புல இருந்து கலெக்ட் பண்ற டேட்டா வச்சு தான் சொல்றோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐரிஸ் டயக்னோசிஸ், பல்ஸ் டயக்னோசிஸ்லாம் இருக்கு. நாடியை வச்சு உங்களோட வாதம், பித்தம், கபம் இதோட அளவுகளை கண்டறிதல். இதை ரெண்டையுமே பார்க்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு பரவாயில்லையே அப்படின்றது மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களோட பல்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஆர்கன் வீக்காக இருக்குது, எந்தெந்த ஆர்கன் பெட்டராக இருக்குது, உங்கள் உடம்புல எவ்வளோ எனர்ஜி இருக்குது, எவ்வளோ சோர்வாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் அடுத்ததுன்னு பார்ப்பேன். ஓகே. கொஞ்சம் அப்படி லைட்டாக ஃப்ரெண்ட் வாங்க. ஓகே சார். ஃப்ரீயாக விடுங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு நாடி பார்த்த வரைக்குமே பித்த வாத உடம்பா இருக்கு.
பித்த வாடம் பித்த வாத உடம்பு. வாதம். ஓகே. பித்தம்னா ஹீட்டு, வாதம்னா கேஸ். உங்க ஒரிஜினலா நீங்க உங்க உடம்புல பலமே இல்லை, ரொம்ப சோர்வா இருக்கீங்க, நிறைய கோவம் வருது, எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட் ஆகுறீங்க, அவ்வளோ ஈஸியாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது, தூங்கினா கனவு தூக்கம் மாதிரி வர்றது, பிடிச்சது தான் சாப்பிட்றது, இப்போ மதியம் தூக்கம் வர மாதிரி இருக்க ஃபீல் இருக்கிறதுலாம் உங்கள் ஒரிஜினல் உடம்பு. இதை வந்து ஒரு ஃபால்ஸ் லேயர் மாதிரி வாயு உடம்பு இருக்குது. உங்கள் உடம்பு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வேலையை முடிச்சிடலாம், அந்த வேலையை முடிச்சுக்கலாம், நிறைய ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறீங்க. உங்கள் ஸ்லீப் குவாலிட்டி வீக்காக இருக்குது. உங்களோட பசி வேற, ருசி வேற, கிரேவிங் வேற, அப்பிடேட் வேற. பசியோட தன்மை இதாக இருக்குது. இதை விட முக்கியம் உங்கள் ஏஜ் என்ன? 29. 29ல இவ்வளோ சோர்வா வீக்கா ஃபீல் ஆகுறீங்க அடிக்கடி. ஒரு பலம், சுறுசுறுப்பு, ஒரு என்தூசியாசம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு அந்த கிரேஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ உங்க பல்ஸ் வைஸ். ஸோ அதுதான் நீங்க லேட்டா சாப்பிட்றது ஒரு காரணமா இருக்கலாம், அவசர அவசரமா சாப்பிட்றது காரணமா இருக்கலாம், இல்லை வந்து பிடிச்சதை மட்டும் சாப்பிட்றது காரணமா இருக்கலாம், தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது காரணமா இருக்கலாம். தூக்கத்துல வந்து கனவு தூக்கம் நிறைய வருது. இப்போ ஆர்கானிக்காக சவுண்ட் ஸ்லீப்னு சொல்ற குவாலிட்டி டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி தெரியுது. நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் எது சார் ரிலேட்டபிளா இருக்கு, எது ரிலேட்டபிளா இல்லை? இது கொஞ்சம் ரிலேட்டபிளாக தான் இருந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஆஃபீஸ்க்கு வரோம், ஒர்க் பண்ணுறோம், வீட்டுக்கு போகிறோம், இப்படியே இருக்கிறோம். எப்பாச்சும் தான் நம்மளுக்கு பாடி ஆக்டிவாக வச்சுக்க டைம் கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் விளையாட போனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட போனால் மட்டும் தான் உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. அப்பயும் ஒரு அந்த நாள் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஆகிடுது. அதுக்கப்புறம் சரி ஒரு வாரம் நம்ம கண்டினியூ போகும்போது உடம்பு பசிக்குதா பசிக்கலையா? பசிச்சு சாப்பிட்றீங்களா, ருசிக்கு சாப்பிட்றீங்களா, நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? நைட் ஆனால் பசிக்கும், நைட் ஆனால் ருசிச்சு சாப்பிடுவோம். பகலில் வந்து மார்னிங் வந்து சும்மா கடமைக்கு தான் சாப்பிட்றேன். அப்போ பசியே இல்லை, நைட் வந்து கிரேவிங்ல சாப்பிட்றீங்க. அப்போ நான் பசிக்கல, ருசிக்கு சாப்பிட்றீங்கன்னு சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது, ஆழ்ந்த தூக்கம் வருதா, கனவு தூக்கம் வருதா? 50-50 மந்த்லி 2-3 வாட்டி வந்து கனவு தூக்கம் வருது. சரி, காலையில எந்திரிக்கும் போது சுறுசுறுப்பா இருக்கா, கொஞ்சம் ஒரு சோர்வா எந்திரிக்கிற மாதிரி இருக்கா? கொஞ்சம் சோர்வா தான் இருக்கு. சோர்வா இருக்குனாவே கனவு வருது. நல்லா உங்களுக்கு என்ன புரியலன்னா, அதிகாலையில வர கனவு தான் ஞாபகத்துல இருக்கும். ஓகே. அதையுமே யார்கிட்டயா நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் ஞாபகத்துல இருக்கும், இல்லாட்டி மறந்துடும். நீங்க இனிமேல் கவனிச்சு பாருங்க, ஒரு யோசனை தூக்கம் மாதிரியாவது இருக்கும். யோசனை தூக்கம் அது மாதிரி தான் இருக்கும். அதான் நான் சொல்றதுதான் கரெக்டு. ஒண்ணு கனவு தூக்கம், இல்ல யோசனை தூக்கம். இப்படி இருந்தாதான் காலையில எந்திரிக்கும் போது பிரிஸ்க் ஃபீல் வராது. ஓகே. ஒரு நல்லா தூங்கணும்பா, இது அட்டி பூத்தார் போல இருக்கு ஒரு சின்ன தூக்கமே. சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா குடிக்கிறது, டெய்லி தலை குளிக்கிறது உங்களுக்கு இனிமேல் ஒத்துக்காது. உங்களுக்கு தலை டெய்லி குளிக்க தலையில நீர் கோத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. நீங்க இப்ப வெயில்ல ஒரு 4 மணி நேரம் வேலை பார்க்குறோம், நல்ல குப்புன்னு வேக்குது, இல்லை டெய்லி ஜிம்முக்கு போறேன், டெய்லி ஓடுறேன் அப்படின்னா தலை குளிக்கலாம். நீங்க டெய்லி தலை குளிக்க கூடாது. டிராவல் பண்ணிட்டு வரோம், பைக் ஓட்டுறோம், அதெல்லாம் அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை. அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 4 days once 3 days once ஹெட் வாஷ் பண்ணுங்க. ஓகே, அப்படிதான் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் டேண்ட்ரஃப் வர மாதிரி இருக்குது. டேண்ட்ரஃபும் ஹீட்டு தான். உங்க உடம்பு பித்த உடம்பு. பித்த உடம்புனாவே சூடு உடம்பு. சூடு உடம்புனாவே ஓவர் யோசனையாவே இருப்பாங்க, கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க, புலம்புவாங்க. எப்படின்னா, லேட்டா வந்தேன், சீக்கிரமா போகவே முடியல, இன்னைக்கு இவ்வளோ பேசினாங்க, ஒரு சின்ன வேலை முடிக்க மாட்டேன்றாங்க. இப்போ ஒரு சலிப்பா பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த சலிப்பு எதனால வருது? சாட்டிஸ்ஃபைட் ஆகனால வருது. ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர மாட்டேங்குது? ஏன் நான் இங்க வேலை பார்க்க வேண்டிய ஆளா, ஏன் சம்பளம் இதுவா, எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேறையா இருக்குது. அதனால வந்து டிசப்பாயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு. அதனால தான் உங்களை திருப்திப்படுத்துறது கஷ்டம்னு சொன்னேன். ஓகே. இது எல்லாமே கேரக்டர் தான். இப்போ உங்க உடம்புல வீக்கஸ்ட் ஆர்கன் லிவர். ஆனால் லிவர் ஃபெயிலியர் இல்லை. உடனே லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்தேன், என்னோட லிவர்லாம் நல்லா தான் இருக்கு, இவர் ஏதோ சொல்லிட்டாரு. நான் சொன்னது எனர்ஜி பத்தி. ஓகே. உங்க உடம்புல 40% கூட எனர்ஜி இல்லை. எனர்ஜி பத்தி பேசுறேன். இப்போ கூட நம்ம லாஸ்ட் பேட்டியில கூட சொல்லியிருந்தேன், கிரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம். ஒரு பையன் வந்து பர்வதமலை ஏறி இறந்து போயிட்டான். இப்போ மலை ஏறி ட்ரெக்கிங் ஏறி செத்து போறது, ரொம்ப திடீர்னு ஜிம் போய் செத்து போறது. அது ஏன்னா உங்க சோர்வு பத்தி தெரியல. டெய்லி நீங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்றீங்களா, இல்ல ஒரு வாக்கிங்கோ ஏதோ ஒன்று இல்ல பண்றது இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை. நீங்க டெய்லி 1/2 மணி நேரமாவது ஏதோ ஒரு எக்ஸசைஸ், அது டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், ஸ்விம்மிங் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு ஷட்டில் விளையாடுறதா இருக்கலாம். அதெல்லாம் டெய்லி பண்ணதான் உங்களுக்கு எனர்ஜியே வரும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதே நீங்க எதுவும் பண்ணல. நம்ம மூளைக்கு ஏதாவது ஒன்று திருப்தியா வேணும். ஓகே. அப்பதான் ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகும்.
அப்பதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் கிடைக்கும். நம்ம பொறுப்பாவே இருக்கலாம். இந்த வருஷம் ஜெயிச்சிடலாம், இந்த வருஷம் ஜெயிச்சிடலாம், இதை பண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நடக்கவே நடக்காது. ஓகே. டாஸ்க் மாறிக்கிட்டே இருக்கும், காம்படிஷன் மாறிக்கிட்டே இருக்கும், சாட்டிஸ்ஃபிகேஷன் கோல் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு லிவரை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். நீங்கள் டின்னர் சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நைட்டா நைட் மட்டும் நைட் மட்டும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு காலையில மதியம் அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். காலையில சுறுசுறுப்பு வரும், பசி கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் நம்ம மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களோட பசியை தூண்டி உங்கள் ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு நசியம்னு ஒன்று பண்ணுவோம். அப்போ தலையில் இருக்கிற கன்ஜெஷன் ரிலீவ் ஆகிடும். ஒரு 45 டேஸில் சாகிற வர தலைவலி வராத அளவுக்கு உங்களை ரெடி பண்ணிட முடியும். நீங்கள் வரீங்க வரலன்றது செகண்டரி, பட் வீக்கஸ்ட் என்ன லிவர். ஓகே. ஸ்லீப் குவாலிட்டி இல்லை, அதை சகிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. சுறுசுறுப்பு இல்லை, அதையும் சகிச்சுட்டு போகிறோம். பசி இல்லை, அதையும் சகிச்சுட்டு போகிறோம். அப்போ எல்லாத்தையும் என்ன நினச்சிக்கிறோம், நான் வேலைக்கு வரனால இருக்கும், ரொம்ப வேலை பார்க்குறேன், ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்கும், எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல, எனக்குன்னு ஒரு டைம் இல்லை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே. நம்ம டைம் மேனேஜ் பண்ணல, இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பண்ண ஆரம்பிச்சிட்டா சரியாயிருவீங்க. ஓகே சார். அந்த தலைவலி இப்போ நீங்கள் சொன்ன உங்களுக்கு இங்கே தலை வலிக்குதா, இங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதா, இங்கே வலிக்குதா? சம்டைம்ஸ் இங்கே இப்படி வலிக்கும். இப்போ ஒரு 3 days முன்னாடி இந்த இடத்துல வலிச்சது. எவ்வளோ நேரம் இருந்துச்சு? அது ஒரு 2 hours மேலே இருந்தது. என்ன பண்ணீங்க? கொஞ்சம் கண்ணு மூடி ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேது பிடிச்சேன். குறைஞ்சிச்சா போயிடுச்சா? கொஞ்சம் குறைஞ்சது. மறுபடியும் கொஞ்சம். சார், உங்க நாடி பிரகாரம் உங்க வாதம் உடம்பு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப வாதம்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரிஜினல் உடம்பு சூடு உடம்புன்னு சொன்னேன். சரி, சிம்பிளா வச்சுக்கோம். வாதம்னா ஆன்சைட்டி, ஒரு பதட்டம், ஒரு ஜாக்கிரதை. இப்போ ஒரு வாரமா நல்லா தூங்கணும்னு தோணுது, ஆனா நம்ம தூங்குறதுக்கான ஸ்பேஸே இல்லை. ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட வெளில போகிறோம், இல்லை ஒரு படத்துக்கு போகிறோம், லேட்டாக வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு ஒர்க் டென்ஷன் அப்படின்றப்ப அந்த ஒரு வாரம் தூக்கம் வந்து என்ன ஆகுனா ஒரு ஹெட்டேக்காக உருவாகும். ஓகே. ஒரு வாரமாக ரெஸ்ட் ரூம் எந்திரிச்சோன்னு வரல, ஆஃபீஸ் வந்தோன்னு வருது, இல்லை நைட்டு போனோன்னு வருது, அது ஒரு தலைவலியாக உருவாகும். ஒரு வாரமாக தண்ணி குடிக்காமல் பிஸியாக சுற்றிட்டு இருக்கிறேன், நல்லா ஹைட்ரேட் பண்ணல உடம்ப, அப்படின்னாலும் தலைவலி வரும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்னும் உங்களுக்கு பசிச்சோன்னு சாப்பிடாம கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்க, அப்புறம் லேட் நைட் சாப்பிட்றது. தண்ணி எவ்வளோ குடிக்கிறீங்க? ஒரு 3 லிட்டர் கிட்ட குடிப்பேன். 3 2 2லேருந்து 3 லிட்டர் குடிப்பேன். அதான், இன்னும் கொஞ்சம் 3 லிட்டர் குடிங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் எந்திரிச்சோன்னே போயிடுறோம். ஓகே. அதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், தூக்கத்துல இருந்து எழுந்தது காரணமும் அது ஒன்று ஒரு ஃபீல் குடிக்கிறதுனால. ஆமா. ஓகே. ஸோ இப்போ ஒண்ணுமே இல்லை, உங்களோட லிவர் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்குன்னா நாங்கள் கொஞ்ச நாள் பசி தான் சார், சிம்பிளா புரிஞ்சுப்போம். நல்ல பசி இல்லை, பசிச்சா செரிச்சிரும். ஸோ பசிச்சா எனர்ஜியா இருப்பாங்க, பசிச்சா ஆழ்ந்த தூக்கம் இருக்கும், பசிக்கிறவங்க எந்திரிக்கும் போதே சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஸோ பசியை தூண்டுறதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகளோ இல்லை ஒரு டயட்டை ஃபோக்கஸ் பண்ணாவே நீங்கள் சரியாயிருவீங்க. ஓகே சார். இப்போ என்ன மாதிரி ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்? நீங்கள் குளிர்ச்சியாக சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது. குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடக்கூடாது, வயிறு மந்தமாயிடும். ஓகே. ஆல்ரெடி பசி இல்லையா, அப்போ மந்தம்னு பேர் அதுக்கு பேர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சரி நம்ம உடம்பு சூடாக இருக்கும் போல நம்ம ஒரு இளநீ குடிப்போம், நொங்கு சாப்பிடுவோம், இல்லை வாட்டர்மெலன் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடக்கூடாது. ஆரஞ்சு, சாத்துக்குடி, பைனாப்பிள், ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லிவர் டீடாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஓகே. ஓகே சார். இப்போ முடி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்ததுனால கொஞ்சம் தலைவலி வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல். அதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப வேக்குமா? ரொம்ப இப்போ ஏதாச்சும் இப்போ சொன்னல செட்டில் கார்க் விளாட்னாலும் சரி, கிரிக்கெட் விளாட்னாலும் சரி, அப்போ வேக்கும். அது ஏன் வேக்குதுன்னா, ஒருத்தன் ஒரு 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறான், அவனுக்கு சுமாராக வேக்குது. நம்ம 1/2 மணி நேரம் கூட ஆகல. ஏன் அதிகமாக வேக்குதுன்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றீங்க, புதுசா ஒரு உடம்புக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறீங்க. அதனால தான் சொல்றேன், உங்களை மாதிரி மனிதர்கள் சூரிய வெளிச்சத்துல வாக்கிங்கோ, சூரிய வெளிச்சத்துல யோகாவோ, சூரிய வெளிச்சத்துல விளையாட்டோ டெய்லி 1/2 மணி நேரம் பண்ணாட்டி கண்டிப்பா விட்டமின் டி டெஃபிஷியன்சி, பி டெஃபிஷியன்சி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சில கனெக்டா வருது. புரியுதுங்களா? அதனால தான் 40 ஏஜ்குள்ளேயே ஃபேட்டி லிவரு, அப்புறம் கொலஸ்ட்ரால் டிஃப்ரென்ஸு, அப்புறம் இதெல்லாம் வருது. ஸோ தயவு செஞ்சு டெய்லி சன்லைட் எக்ஸ்போஷர், எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே கொஞ்சம் பெட்டர் ஆகிடும். நைட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாவே பெட்டர் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆரம்பத்தில் என்ன உங்களை மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, எடுத்தோன்னா நம்ம மருத்துவமனைக்கு வாங்க, ஒரு இன்னும் டீட்டெயிலாக கண்ணு எல்லாம் பார்த்துட்டு ஒரு டீடாக்ஸ், ஒரு பேதி கொடுத்து ஒரு டயட் சார்ட் மாதிரி கொடுத்துருவோம். இல்லை அதுலேயும் பெட்டராக ஆகலைன்னா 1 month ஹெர்பல்ஸ் கொடுப்போம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து டயட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். வயிறை பசியை தூண்டுற மாதிரி வயிறை சார்ந்த யோகாவோ, வயிறை சார்ந்த எக்ஸசைஸோ ஃபோக்கஸ் பண்ணணும்.
ஓகே சன்லைட் எக்ஸ்போஷர் பண்ண சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் பண்ணவே கொஞ்சம் பெட்டர் ஆயிடுவீங்க. ஓகே சார். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் சன்லைட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணினேன். ம். பண்ணும்போது பாடி கொஞ்சம் அப்போதைக்கு சன்லைட் மேலே பார்க்கும்போது கொஞ்சம் வேறு வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கின்னு தான் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு கையில் ஒரு அடிபட்டது. நான் ஓகே. டெய்லியும் நைட்டு 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். காலைல மார்னிங் எழுந்துச்ச உடனே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்ப விட்டுட்டீங்க, ரொம்ப இப்போ நாளா விட்டுட்டேன். விட்டீங்க. ஆமா, எத்தனை இப்போ நாளா இருக்கும்? இப்போ ஒரு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. பிரச்சனை அதுதான். நீங்க 2 இயர்ஸா அப்படி சுத்தமா குவிட் பண்றது தப்பு. ஓகே சார் டெய்லி 15 மினிட்ஸ் ஆகுது நான் வாக்கிங் போயிடுவேன். 15 மினிட்ஸ் ஆகுது சும்மாவாவது வார்ம் அப் பண்ணுவேன். மொட்டை மாடியில ரொம்பலாம் வேணாம், பார்க் கூட வேணாம். அதை விட்டுறக்கூடாது. உங்க உடம்பு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஒரு உடம்பு டெய்லி அந்த மெட்டபாலிக்ல எனர்ஜியை தூண்டிகிட்டே இருக்கிற உடம்ப திடீர்னு எந்த சோர்வும் கொடுக்கலன்னா உங்க உடம்புக்கு ஒரு ஹாப்பி ஹார்மோன் எப்போ செக்ரேட் ஆகும்னா ஏதாவது ஒரு டாஸ்க் முடிச்சாதான் செக்ரேட் ஆகும். ஆமாம். ஒரு ஆஃபீஸ் ஜாப்லயோ இல்லை வேற எங்கேயோ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகாது. ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இந்த வேலை இன்னும் எக்ஸ்டெண்டாக இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, தியானம் பண்ணுறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, நல்ல செலக்டிவாக வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது, முக்கியமாக கீரை வகைகள் ஓகே இதெல்லாம் சாப்பிடணும். செரிமான பிரச்சனை இல்லை அப்படின்னா இதெல்லாம் சாப்பிடும் போதே உங்களுக்கு மேபி மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்கலாம். உங்கள் உடம்புல இருக்க எல்லா சிம்டமே மெக்னீஷியம் டெஃபிஷியன்சியாக தான் இருக்குது. மெக்னீஷியம் ரிச் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாவே சரியாயிடும். அதான் டயட்டெல்லாம் பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணோன்னா பிளட் டெஸ்ட் லக்கிலேயே நம்ம லிவிங் இன் அ சிட்டி வேர் நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் சஜஸ்ட் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன டெஃபிஷியன்சி, விட்டமின் ஏவா, B12, விட்டமின் டியா, உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு எதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஓரியன்டாக எதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு டயட் சார்ட் கொடுத்தா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுவீங்க. ஓகே. சம்டைம்ஸ் நம்ம தூங்கிட்டே இருப்போம். டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்துலேருந்து ஏதாச்சும் சத்தம் கேட்கும். இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த சென்னையில் வந்து அடிக்கடி மழை பெய்யறதுனால இடி இடிச்சோன்னே நல்லா தூங்கி இருப்போம். இடி இடிச்சோன்னே என்ன ஆச்சு ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதத்தில் எழுந்து பார்ப்போம். அப்போ நம்ம தூக்கம் கெட்டு போயிடுது. தூங்குறப்ப போன மாதிரி தூங்கணுவாங்க. ஓ. யோகாசனத்திலேயே ஷவாசனம்னு ஒன்று இருக்கு. ஓகே ஷவாசனம் அப்படின்னா என்னன்னா செத்த பொணம் போல படுத்து கிடக்கணுமா. ஓகே பொணம் எப்படி அப்படியே மெய் மறந்து அதாவது கை கால்லாம் அப்படியே ரொம்ப கேஷுவலா இருக்கும். இப்போ அந்த ஷவாசனம்ன்றது எதுக்குன்னா அந்த அளவுக்கு அடிச்சு போட்ட மாதிரி பக்கத்து வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஃபயர் இன்ஜின் வந்துச்சு, என்னடா கரண்டே இல்லை, குப்பு குப்புன்னு எங்களுக்குலாம் வேக்குது நடந்துட்டு இருக்கோம், இப்படி தூங்குறான்னா அவன் தான் தூங்குறான். ஓகே இப்போ கூட நம்ம பிளாட்ஃபார்ம்ல எத்தனையோ பேர் பார்க்குறோம். நீங்க சொன்ன இடி இடிக்குது, மழை பெய்யுது, அத்தனை ஆறு அடிக்குது, அவன் என்னன்னா தூங்கிட்டு இருக்கான். ஏன் தெரியுங்களா? கமிட்மெண்ட். உலகத்திலே 2 பேர் தான் சந்தோஷமா இருக்கான். ஒன்று எல்லா கமிட்மெண்ட்டும் அச்சீவ் பண்ணுவேன், இன்னொன்று நம்ம என்ன பண்ணாலும் தீரவே தீராது, காலையில எந்திரிச்சு பார்த்துக்கலாம். அப்போ என்ன ஆகுது? எல்லாமே மைண்ட் செட் தான். எண்ணம் போல் நோய், எண்ணம் போல் வாழ்க்கைன்றால நாங்கள் என்ன சொல்றோம்னா திருப்தியே ஆகாத மனுஷனுக்கு லிவர் வீக் ஆகும், பயந்துட்டே இருந்தால் கிட்னி வீக் ஆகும், ரொம்ப பேசினா டயபெட்டிக் வரும், ஓகே உள்ள ரொம்ப ஹோல்ட் பண்றோம், மனசை விட்டே பேச தெரியல, உள்ளுக்குள்ள நிறைய வச்சுக்கிறோம்னா லங்ஸ் வீக் ஆகும். ஓகே. இதெல்லாம் ஆர்கன் இம்பாக்ட் பண்ணுது. எமோஷன்ஸ் ஆர் டிஸ்டர்பிங் த ஆர்கன் எனர்ஜி. ஓகே சார். இப்போ இதை வந்து நான் இப்போ மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணி சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க வயிறை தான் சரி பண்ணணும். ஓகே உங்க உடம்புல வீக்கஸ்ட் எதுனா கட், வயிறு தான். வயிறு பொட்டன்ஷியலா வேலை செய்யல சார், பசிக்கலைன்னா லிவரு, ஸ்பிளீனு, கேல்பேடரு, பான்கிரியாஸ் ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே பசிக்கவே இல்லைன்னா அது செரிமானம் பண்ணி சிறுங்குடலுக்கு கொடுத்து பெருங்குடலுக்கு கொடுத்து நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன்லாம் எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. ஓகே. இப்போ இந்த ஃப்ரூட் சாப்பிட்ணும்னு சொன்னீங்க, எத்தனை மணிக்குள்ள சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும்? ஒரு 7-8 மணிக்குள்ள 7-8 சாப்பிடணும். மணிக்குள்ள சாப்பிட்டா இல்லை சார், நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவீங்க? 9 ஆயிடுது. சரி, வீட்டில் போய் சாப்பிட்றீங்களா வெளியில சாப்பிட்டு போறீங்களா? வீட்டில் தான் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் இப்போ மந்த்லி 2-3 வாட்டி வந்து வெளில சாப்பிடுவேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வீட்டில் போய் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு குளியெல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப 9:30 ஆயிடுது. ஆமாம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்றோம், தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி சாப்பிட சொல்றோம். இப்போ நீங்களாம் என்ன பண்ணிடலாம்னா அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரூட் சாப்பிட்டோம்னா வெளியிலே சாப்பிடலாம். லக்கிலி இன்னைக்கு இருக்கிற நம்ம மாடர்ன் சிட்டியில் ஒரு ஃப்ரூட் சாலட் கொடுங்க, வாங்கி சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸும் நல்ல சுத்தமான ஃப்ரூட்ஸ் இல்லை, அந்த மாதிரி அவ்வளோ பார்த்தா நம்ம சர்வேவே பண்ண முடியாது. இல்லை இப்படி வச்சுக்கோங்க, நல்ல ஃப்ரூட்டை வாங்கி நீங்க ஆர்கானிக்கா ஒரு ஃப்ரூட்டை வாங்கி ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துடுங்க. ஈவினிங் ஒரு பிரேக் டைம் கிடைக்கும்ல, அப்ப கட் பண்ணி சாப்பிட்டுருங்க. நீங்க வெளில சாப்பிடணும், இதுவும் கரெக்ட் தான். ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன், சுத்தம் பார்க்கவே கூடாது. ஓகே. ஓரளவுக்கு ஹைஜீனிக்கா கரெக்டா. அந்த ஓவர் சுத்தம் பார்த்தாலும் நோய் தானே, ஓசிடின்றாங்க. ரொம்ப சுத்தம் பார்க்கறவங்க கட்டே வீக்கா தான் இருக்கும். ரொம்ப சுத்தம் பார்த்தா வயிற்றுல இருக்க குட் பாக்டீரியாஸ் குறையுது சயின்டிஃபிக்கா. ஓகே சார். இப்போ பனானா அந்த மாதிரி சாப்பிடலாமா? பனானா பசி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது.
பசிலாம் சாப்பிடக்கூடாது. ஆமா, பசி இல்லைன்னா பனானா ஹெவி ஃபுட். ஓகே, ஆப்பிள் சாப்பிடலாம், கற்பூரவள்ளி பழம் சாப்பிடுங்க, நேந்திர பழம் வேக வச்சு சாப்பிடுங்க, டேட் சாப்பிடுங்க, அத்தி பழம் சாப்பிடுங்க, சன்ஃப்ளவர் சீட் சாப்பிடுங்க, பம்கின் சீட் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிடலாம். ஒரு மரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம், ஒன்றும் கெட்டு போயிடாது. ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கிடணும். லைஃப்ல மெனக்கிட்டா தான் சக்ஸஸ் ஆகிறோம். ஆக்குபேஷன்ல இருக்கட்டும், ஒரு ஜாபுக்காக இருந்தாலும் மெனக்கிடணும். ஹெல்த்துக்கு மெனக்கிட்டா கிடைச்சிடும். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.